ஒரு அட்டாக் ஒரு அக்ரிமெண்ட் இந்த காம்பினேஷன் ஒரே நாள் நைட்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் ஈரானுக்கு எதிராக திருப்பிட்டாங்க. மாஸ்டர் ஸ்ட்ரோக். மேலோட்டமா பார்த்தா இஸ்ரேல் பண்ணது கோமாளித்தனம் மாதிரி இருக்கும். வெறும் 2 மணி நேரத்துல உலக அமைதியை திரும்பவும் சிதைச்சிட்டாங்க. ஏப்ரல் 8 நைட் 10:30 மணிக்கு பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல அமெரிக்காக்கும் ஈரானுக்குமான சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் முடிவாக சரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ ஓபன் பண்ணிடுறேன்னு ஈரான் ஒத்துக்கொள்ள எங்கப்பா இந்த பேச்சுவார்த்தையில இஸ்ரேலையே காணும்னு பார்த்தா அதே நைட்டு 10:30 மணிக்கு இஸ்ரேலுடைய கிரியா ராணுவ தலைமையகத்துல ஒரு ரகசிய மீட்டிங் நடக்குது. அமெரிக்காக்கு தெரியாம அடுத்த 2 மணி நேரத்துல உலகம் திரும்பவும் அதிர போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஒப்பந்தத்துல ஈரானுக்கு அமெரிக்கா ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தாங்க. ஈரான் அவங்க எண்ணெய் கிணறுகளை ஓபன் பண்ணா இஸ்ரேல் அதை தாக்க மாட்டாங்க, நாங்க தடுத்து நிறுத்துறோம்னு கேரண்டி கொடுத்தாங்க. ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ண ஓகே சொல்லிட்டாங்க. அங்க ஒப்பந்தம் கையெழுத்தாக இங்க இஸ்ரேல் அவங்க ஸ்பை சேட்டலைட்டான OFEK-13 வச்சு தீவிரமா கண்காணிப்பு நடத்த ஒரு நகர்வை கண்டுபிடிக்கிறாங்க. ஈரான் செய்த ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம். இங்க போர் நிறுத்தத்துக்கு தயார்னு பேச்சுல இறங்கிட்டு அவங்க ஃபட்டே ரக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை சத்தமே இல்லாம லெபனான்ல இருக்கிற பெக்கா பள்ளத்தாக்குகளுக்கு அவங்க ப்ராக்சி குரூப் ஹெஜ்புல்லா கிட்ட ஒப்படைக்க லாரிகள்ல ஏற்றி அனுப்ப இஸ்ரேலுடைய ஸ்பை சேட்டலைட் அந்த இருட்டுலயும் அந்த லாரிக்குள்ள வெப்பன்ஸ் தான் இருக்குங்கிறத கரெக்டா கண்டுபிடிக்க இங்க ஈரான் மிசைல் ஸ்டாக் அனுப்ப அங்க ஹெஜ்புல்லா அவங்க கிட்ட இருக்கும் மிசைல்ஸ ரெடி டு லான்ச் லெவல் 1 அலர்ட்டுக்கு மாத்துறாங்க. இத கவனிச்சுட்டு இஸ்ரேல் சும்மா இருக்குமா? ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் கேட்டாலும் தரமாட்டாங்கன்னு தெரியும். அவசர அவசரமா இஸ்ரேலால் ஆபரேஷன் நார்தன் ஷீல்டுன்னு மிகப்பெரிய தாக்குதல் முடிவு பண்ணப்பட நைட்டு 10:30 மணிக்கு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்களா, விடிய காலையில 12:45க்கு இஸ்ரேலுடைய F-35 ரக போர் விமானங்கள் ஸ்டெல்த் மோட்ல ரேடார்கள்ல சிக்காம லெபனானுடைய வான் பரப்புக்குள்ள நுழைய அவங்களுடைய டார்கெட் வெளியிருந்து பார்க்க சாதாரண கட்டடம் மாதிரி தெரியலாம். ஆனா அது ஹெஜ்புல்லாவுடைய ரகசிய கமாண்ட் சென்டர் யூனிட் 121. இஸ்ரேல் பயன்படுத்தியது வழக்கம் போல பங்கர் பஸ்டர் பாம்ஸ். அங்கதான் ஈரானுடைய IRGC தளபதிகள் போர் நிறுத்தத்தை எப்படி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலான்னு ஆலோசனை நடத்திட்டு இருந்தாங்களாம். சரி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டாங்க, நாளைக்கு நம்ம கப்பல்கள் எல்லாம் கிளப்பிடலான்னு பல நாடுகள் கனவு கண்டுட்டு இருந்திருக்கும். ஆனா சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண சரியா 2 மணி நேரம் 15 நிமிஷத்துல இஸ்ரேலால முதல் குண்டு வீசப்பட்டது. இஸ்ரேல் அமெரிக்க ராணுவம் ரெண்டுமே லிங்க் 16 இணைக்கப்பட்டிருக்கு. லிங்க் 16 ஒரு ராணுவ வாட்ஸ்அப்னு வச்சுக்கோங்க. இஸ்ரேல் இங்க ஒரு ஃபைட்டர் ஜெட்டை டேக் ஆஃப் பண்ணா அங்க அமெரிக்காக்கு டேட்டா போயிரும். இந்த லிங்க் 16 ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்திருக்கு. இஸ்ரேல் சொல்லும் காரணம் என்னன்னா, இங்க அமைதி பேச்சுவார்த்தைன்னு பேசிட்டு அங்க எங்க நாட்டு எல்லைகள்ல சத்தத்தை விட ஒரு 10 மடங்கு வேகமா போக போற மிசைல், அதை லான்ச் பண்ணும் மிசைல் சைலோனா ஒரு நார்மலான ஏவுகணை தளம் கிடையாது. ஒன்ஸ் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டா அது இருக்கிறதே தெரியாது. திடீர்னு நிலம் பொளக்கும், ஒரு மூடி ஓபன் ஆகும், மிசைல் பறக்கும். இந்த சைலோஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க, அதை நாங்க தடுத்தோம். இதுதான் இஸ்ரேலுடைய வாதம். எனக்கு இதுல என்ன ஒரு பெரிய டவுட்னா, இஸ்ரேல் ஈரானை தாக்கல, அவங்க தாக்குனது லெபனான். இதுக்கு ஈரானுடைய எதிர்வினை என்னன்னா, திரும்பவும் ஆயில் சிப்ஸ் அட்டாக் பண்ண ட்ரோன்ஸ் எல்லாம் தயார் நிலைப்படுத்தி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்ல இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரிக் இருக்கு. நேரடியா இஸ்ரேல் ஈரானுக்கும் ப்ராக்சி பயங்கரவாத குழு ஹெஜ்புல்லாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இது இந்த போருடைய மிகப்பெரிய திருப்புமுனை. இஸ்ரேலுடைய வேற லெவல் பிளானிங். இப்போ உலகம் ஈரானுக்கு எதிராக திரும்ப அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. உலக நாடுகள் ட்ரம்ப் மேல பயங்கர கோவத்தில் இருந்தது. இப்ப ட்ரம்ப் நான் அக்ரிமெண்ட் போட்டப்பான்னு சொல்லிடுவாரு. இஸ்ரேல் நான் ஈரானை அட்டாக் பண்ணவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ உலகம் திரும்பி ஈரான் கிட்ட உன் நாடு அட்டாக் ஆகல, உன்னோட ப்ராப்பர்ட்டி எதுவும் சேதாரமும் ஆகல, ஒரு மிலிட்டன்ட் குரூப் அட்டாக் பண்ணதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை எதுக்கு மூடுறேன்னு கேள்வி கேட்டா ஈரானுக்கு சொல்ல பதிலே இருக்காது. அமெரிக்காவுடைய அந்த ஒப்பந்தமும் இஸ்ரேலுடைய இந்த அட்டாக்கும் காம்பினேஷனா ஈரானுக்கு ஒரு செக்மேட்.